உங்க லைஃப்ல எப்பவுமே ரிஸ்க் எடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால மேலவே வர முடியாது. அது கேரியரா இருக்கட்டும், இல்ல பைனான்ஸா இருக்கட்டும், இல்ல பிசினஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி ரிஸ்க் எடுங்க. பில்லியனர்ஸ் அண்ட் பவுண்டர்ஸ் எல்லாம் எப்பவுமே பயமே இல்லாம ரிஸ்க் எடுப்பாங்க. அதுக்கான ரீசன் அவங்களுக்கு தெரிஞ்ச அசமெட்டிக் ரிஸ்க் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா தான். இந்த ஒரு கான்செப்ட் நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா லைஃப்ல ரிஸ்க் எடுக்க நீங்க பயப்படவே மாட்டீங்க. நார்மலா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா ரிஸ்க் எடுக்கிறது 50-50 சான்ஸ் நினைப்பாங்க. ஆனா ஸ்மார்ட் பீப்புள் எப்பவுமே அசமெட்டிக் ரிஸ்க் தான் எடுப்பாங்க. டவுன் சைடு இஸ் கேப்டு, அப் சைடு இஸ் த இன்ஃபினிட்டி. அதாவது லாஸ் ஆனா கம்மியா தான் ஆகும், ஆனா வின் பண்ணா லிமிட்டே இல்லாம கிடைக்கும். இதுக்கு 2 சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கேரியர் அசம்ப்ஷன் ரிஸ்க். ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓக்கு நீங்க ஒரு மெசேஜ் பண்றீங்க லிங்க்டின்ல. ஒருவேளை அந்த மெசேஜ் அவர் பார்க்கலன்னா நீங்க மெசேஜ் பண்ண அந்த 2 நிமிஷம் தான் உங்களுக்கு வேஸ்ட். இதுதான் கேப்டு டவுன் சைடு. ஆனா அப் சைடு என்னன்னா, ஒருவேளை அந்த மெசேஜ் பார்த்து அவங்க ரிப்ளை பண்ணி உங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிச்சுன்னா உங்க லைஃபே மாறிடும். இதுதான் இன்ஃபினிட்டி அப்சைட். செகண்ட், ஃபினான்ஸ் அண்ட் பிசினஸ் அசம்ப்டிக் ரிஸ்க். ஒரு புது ஸ்கில்ல கத்துக்க அல்லது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒஸ்ட் சினாரியோல ஒருவேளை அந்த 5000 ரூபாய் லாஸ் ஆகும். சப்போஸ் அந்த பிசினஸ் சக்சஸ் ஆனா மாசம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும். இதை லாஸ்ன்னு பார்த்தா ஒரு சின்ன அமௌண்ட் தான். ஒருவேளை வின் பண்ணா நம்ம லைஃபே மாறிடும். இதுக்கு பேர் தான் அசம்ப்டிக் ரிஸ்க்.